வணக்கம். இன்று தெரிந்து தெளிதல் அதிகாரத்தின் 9வது குறள். திருமறை ஓதிய வள்ளுவன் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மிக நுணுக்கமாக தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும் கவனித்து நமக்கு அழகாக எடுத்து கொடுக்குறார். அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்ந்தால் வாழ்க்கை சிறக்கும். அது நமக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும். அரசியல் சொல்கிறாரு, வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு, மக்கள் நலன் சொல்கிறாரு, நாட்டு வளம் சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது அவர் தீர்க்கதரிசின்னு தானே சொல்லணும். எவ்வளவு 1000 ஆண்டுகள் நினச்சி பாருங்கள். நம்மளுக்கு நாளைக்கு நடக்க போகிறது என்னன்னே தெரியல உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள், இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், இவர்களுக்கு நல்ல சொற்களை நாம் சொல்லித்தர வேண்டும் அப்படிங்கிற உயரிய நோக்கு இருந்ததில்லை. அதை நாம் மனமாற பாராட்டி அவருடைய சொற்களை வேதமாக எடுத்து வாழ்க்கை நடத்த வேண்டும். இந்த அரசியல்ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. மிகப்பெரிய பொறுப்புகள், விளையாட்டுத்தனம் இல்லது. மக்கள் உலகமே ஒரு அரசனுக்கு கீழே வருது அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவனாக இருக்க வேண்டும். அந்த மாதிரிலாம் அசால்ட்டாக அதை விளையாட்டுத்தனமாக அதை எடுத்துக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு வலிக்குது. அதை நம்ம விட்டுருவோம், நமக்கு அது தேவையில்லாதது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தான் அவர் சொல்கிறார். இந்த 9வது குறளை நாம் பார்க்கலாம். தேரற்க யாரையும் தேராது, தேரற்க யாரையும் தேராது, தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள், தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள், தேரற்க யாரையும் தேராது, தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். தேரற்க எவனையுமே தேர்ந்தெடுக்காமல் அமைச்சரவையில் இடம்பெற செய்யாதே. அடிச்சார், ஒரே அடி. சரி, தேராது தேர்ந்த பின் அவனை பற்றி முழுமையாக அறிந்து அவன் இப்போ இந்த செயல்பாடுகளுக்கு சரியானவன் என்று நீ தேர்ந்தெடுத்த பிறகு என்ன செய்யக்கூடாது? அவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறானா என்று பார். இதுதான் முக்கியம். சுற்றி எல்லாம் அடித்து மண்டையை பொழந்து உள்ளே போட்டுட்டார். நம்ம என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கக்கூடிய செயல்பாடுகளை சிறப்பாக செய்ய வேண்டும். ஒருவரை அவருடைய செயல்பாடுகள், செயல்திறன்கள், அறிவு இதெல்லாம் வச்சு நம்ம தேர்ந்தெடுத்து விட்டு பணியில் அமர்த்தினால் அவர் மேல் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுவே வள்ளுவம் நமக்கு காட்டும் சிறப்பான வழியாக நான் எண்ணுகிறேன். நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.